வருகிற 23ஆம் தேதி நடைபெறவிருக்கிற தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியின் வேட்பாளராக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் அவருடைய நல்வாழ்த்துக்களோடு அறிவிக்கப்பட்டுள்ள நாம் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த சைதை தொகுதியின் முக்கிய தலைவர்கள் 4 பேருடன் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் 30லிருந்து 6 என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 7 நாட்களில் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய இயலும் என்கின்ற வகையில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. மீதமிருக்கிற நாட்கள் எல்லாம் அரசு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 30ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரையிலான கால அவகாசத்துக்குள் 30, 2, 4, 6 ஆகிய 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய இயலும். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளின்படியும் அவருடைய நல்வாழ்த்துக்களின்படியும் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பணி நடைபெறவிருக்கிறது. இதில் முதல் வேட்புமனுவாக திமுக கழகத்தின் சார்பில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். பலமுனை போட்டி நிலவுது தேர்தலில். தாவேகா, நாம் தமிழர் கட்சி என பல பேர் போட்டிடுறாங்க. எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சைதாப்பேட்டையில் எப்படி இருக்கு? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் படைத்திருக்கும் சாதனைகள் இமாலய சாதனைகள். இந்த சாதனைகளை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களும் உலகின் பல்வேறு நாடுகளும் கூட கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த அளவுக்கான சாதனைகள் படைக்கப்பட்டு ஒட்டுமொத்த மக்களுக்குமான நல்ல அரசாக இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கிறது. எனவே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான எழுச்சியும் வரவேற்பும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. எனவே 100% 234க்கு 234 என்கின்ற வகையிலான வெற்றி இந்த கூட்டணிக்கு கிடைக்கவிருக்கிறது. எத்துணை முனை போட்டி இருந்தாலும் அதில் முதல் அணியாக வரவிருப்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியை பொறுத்தவரை கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற தேர்தலுக்கு நடைபெற்ற அந்த தேர்தலில் 221 இடங்களில் திமுக கூடுதல் வாக்குகளை பிடித்தது. 8 இடங்களில் அதிமுகவும், 3 இடங்களில் பாமகவும், 2 இடங்களில் தேமுதிகவும் கூடுதலான வாக்குகளை பெற்று அந்த இடங்களை பிடித்தது. அந்த தேர்தலுக்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான சாதனைகள், தாயுமானவர் திட்டம், அன்பு சோலை திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்ததோடு மட்டுமல்லாது பொங்கலுக்கும் பிப்ரவரி 24க்கும் இடையில் 2 மாத காலத்தில் 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இன்றைக்கு சென்றடைந்திருக்கிற வகையில் பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறார்கள். எனவே 1.5 ஆண்டுக்கு முன்னால் 221 என்பது தேமுதிக இந்த அணியோடு இணைந்ததற்கு பிறகு, அப்பொழுது அவர்கள் அந்த தேர்தலில் 2 இடங்களில் கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள். அதையும் இணைத்தால் 223. ஆனால் வருகிற 2026இல் மீதம் இருக்கிற இடங்களும் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் ஒரு சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை தேர்தலின் கதாநாயகன் என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு இந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இந்த தேர்தலின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லும் அளவுக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது.
குறிப்பாகவும் சிறப்பாகவும் இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுபவர்களுக்கு, உரிமை தொகை பெறுபவர்களுக்கு 2000 ரூபாய் என்றும், தமிழ் புதல்வன், புதுமை பெண் ஆகிய திட்டங்களின் வாயிலாக 1000 பெறுகிற மாணவர்களுக்கு 1500 என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 என்றும், இதுவரை காலை உணவு திட்டத்தால் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மட்டுமே 21 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வரை அது பயன்படலாம் என்று அறிவித்ததற்கு பிறகு இன்னமும் ஒரு 15 லட்சம் மாணவர்கள் அதன் மூலம் பயன்பெறவிருக்கிறார்கள். 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படவிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள், எல்லா திட்டங்களுக்கும் சிகரம் வைத்தாற்போல் இல்லத்தரசி என்கின்ற ஒரு திட்டம் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் அசசி இல்லையோ அவர்களுக்கெல்லாம் 8000 ரூபாய்க்கான கூப்பன் தந்து, இந்த கூப்பனின் மூலம் தொலைக்காட்சி பெட்டி, மிக்சி, கிரைண்டர், ஓவன் போன்ற எந்த பொருளானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற வகையிலான ஒரு சலுகை திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே செய்து முடித்த காரியங்களுக்காகவும் செய்யவிருக்கிற காரியங்களுக்காகவும் தமிழ்நாட்டின் மக்கள் முழு அங்கீகாரம் அளித்து 234க்கு 234 என்கின்ற வகையிலான வெற்றியினை தேடித் தருவார்கள்.